ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் எஜுகேஷன் அண்ட் ஸ்டோரி மோட். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊசிக்கு தாங்க மிஷின் பண்ணி கொடுக்க போகிறோம். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு இப்போ புதுசாக நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணி அப்படியே பக்கத்தில் பெல்லைக்கன் கிளிக் பண்ணி ஆளில் படிச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஓகே கேஸ், வாங்க வீடியோவில் போகலாம். அதுக்கு முன்னாடி பார்ட்ஸ்லாம் பார்க்குற டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காம போய் செக் பண்ணி வரேன் கேஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் அண்ட் டிஸ்கவரோட லிங்க் இருக்குது, மறக்காம அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கேஸ், வாங்க வீடியோவில் போகலாம். ஏதோ சவுண்டு கேட்டுச்சு. ஓகே கேஸ், இந்த பைக் இருக்குது கேஸ். இந்த சூப்பர் பைக் பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்போர்ட்லேருந்து எடுத்து வந்தோம். ஏர்போர்ட்டில் பார்க்கிங் இருந்துச்சு. இந்த பைக்கில் நீங்கள் போகலாம் கேஸ். நம்ம செமையாக இருக்குது கேஸ். பைக் வாக்கு பங்கமாக இருக்கலாம் கேஸ். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஊசிக்கு இங்கே பின்னாடி தான் கேஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கார் எட்டு போகலாம் நீங்கள் கேஸ்னா இவ்வளோ தூரம் கிட்ட தான் இருக்குது. பைக் தேவையில்லை, கார் எட்டு போயிடலாம் கேஸ். இதை உள்ள விட்டுட்டு ஓகே. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போட்டு பாருங்க கேஸ். அப்படியே ஐயோ 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 இன்னைக்கு இது ஆரம்பமே இப்படி தடங்களாக இருக்குது. அது பைக்லேயே போயிருக்கலாம் போலையே. அங்கே ஒரு கார் இருக்குது, அது என்ன காரு? ஐயோ, நம்ம ரெடியோ போகிறோம். சரி போங்க, எல்லாம் வழி தான், நம்ம வழி தானே. இந்த கார் இதுக்கு மேலே யூஸ் ஆகுது. ஐயோ நடா இது கிட்ட வந்தாச்சு கேஸ். லொக்கேஷன் கிட்ட வந்தாச்சு. ஸ்வாங்கின்னு வந்து பாட்டணும், டிடிஷன் பாட்டணும் கேஸ். அப்படின்னா தான் கேஸ் நல்லாயிருக்கும். இப்படி வாரமாக பார்க் பண்ணிட்டு போகலாம் கேஸ். என்ன மிஷின்னு தெரில நமக்கு வேறு. ஓகே கேஸ், இந்த டெக்காய் காரில் யாரும் நம்மளை எங்கேயோ வெளியே போக சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவன் வந்து எங்கேயோ போகிறானா கேஸ், சேஃபான இடத்துக்கு போகிறானா. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கண்ட்ரி அவுட் சைடுக்கு போக சொல்லுதாங்க சார். கண்ட்ரி சைடுனா நம்ம வந்து இப்போ ஏஞ்சல் பெயின் நோக்கி பயணம் பண்ண போகிறோம் கேஸ். இதாக இருக்குது கேஸ் ஏஞ்சல் பெயின். இந்த ஏஞ்சல் பெயின் நோக்கி தான் கேஸ் நம்ம பயணம் பண்ண போகிறோம். நம்ம பயணம் வந்து சிறப்பாக இருக்கணும், எல்லோரும் வேண்டிக்கோங்க. எதுக்குன்னா இந்த பயணம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஊசி வந்து பார்த்திங்கன்னா ஊசியோட உயிருக்கு உத்தரவாதம் இல்லையா கேஸ். அதை நம்மளை இந்த காரில் அனுப்பி விட்டுட்டு நம்ம ஊசி தான் இந்த காரில் இருக்கான்னு அன்றைக்கி சொல்லிடுவாங்க நம்ம எனிமி கேங்ஸ்க்கு. அந்த எனிமி கேங்ஸ்லாம் இந்த காரை ஃபாலோ பண்ணிடுவாங்க கேஸ். ஆனால் நம்ம ஊர் இன்றைக்கி ஊஞ்சில் ஆட போகுது கேஸ், அது மட்டும் கன்ஃபார்ம். ஓகே கேஸ், உங்களுக்கு நான் ஏஞ்சல் பெயினில் வந்து மீட் பண்ணுறேன் கேஸ். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்றும் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணலாட்டி மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்க கேஸ். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு வீடியோ போடுறது கண்டிப்பாக மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே கேஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏஞ்சல் பெயின்கிட்ட வந்தாச்சு. ஓகே கேஸ், ஜிடி சேனல் ட்ரெஸ்ல இருக்கிற சீக்ரெட் கன் லொக்கேஷன்ஸ் அண்ட் சீக்ரெட் பைக் அண்ட் கார் லொக்கேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்க கேஸ், சீக்ரெட் லொக்கேஷன் வேணும்ட்டு. அப்படி இந்த வீடியோக்கு ஒரு 10 லைக் வந்துச்சுன்னா போதும் கேஸ், நம்ம அந்த சீக்ரெட் பிளேஸ் வீடியோஸ் போடலாம் கேஸ் சீக்கிரமாக. ஓகே கேஸ், நான் கீழே தப்பு பண்ணிட்டேன் கொஞ்சம். நான் அப்படி போய்ட்டு அவ்வளோதான் இறங்கியாச்சு கேஸ். இப்போ இங்கேருந்து அப்படி இறங்கிடலாம். இறங்கியாச்சு கேஸ், அவ்வளோதான் கேஸ். வந்தாச்சு, லொக்கேஷன்கிட்ட வந்தாச்சு. இங்கே தான் இங்கே லொக்கேஷன் இருக்குது. வழி 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 ஏதோ ஃபேக்ட்ரி மாதிரி இருக்குது, என்னன்னு தெரிலண்ணா. நினச்ச மாதிரி ஏதோ ஃபேக்ட்ரி தான் கேஸ், ஆனால் என்ன ஃபேக்ட்ரின்னு தெரில. இங்கே வழியே காரன் பாட்டிட்டு எங்கே போகணும்னு பார்ப்போம். எனக்கு யாரும் 2 பைக்கில் வரானுங்க. இவனுங்க தான் எனிமிங்க எங்களோட ஆளுகளோ. காலை செக் பாயிண்ட் த்ரூ த கண்ட்ரி சைடு. இன்னும் நமக்கு பாடி கார்டு ஆகணுங்க. இன்னும் சுடுதானுங்க, மேலே டேமேஜ் வந்துருக்கு. அட பாவீங்களா, எனிமியாடா நீங்களா, சாவுங்கடா. ஐயோ சுடுதானுங்களா, டேமேஜர் ஆகாத காரு. கேஸ், இந்த காரில் வந்து டேமேஜ் ஆகிடுச்சுன்னா வச்சுக்கோங்களேன், கதவுலாம் கீழே கண்டு வந்துருமா. கதவை கண்டு வந்தால் உள்ள நம்ம சிஜி தான் உட்காந்துக்கான அந்த பைக்கர்ஸ் தெரிஞ்சிருப்பாங்க கேஸ். அடுத்து நம்ம ஊசியோட உயிருக்கு உத்தரவாதம் இல்லையா. ஒருவேளை சோத்துக்காக என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கேன் கேஸ். டேய் ரிங்கடா, சுடாதீங்கடா நீங்கள் வேற. ஐயோ கண்ணு தெரியல, இருட்டா இருக்க. லைட் என்னாச்சு? ஐயோ காவாசி டேமேஜ் வாஷானுங்களா அதுக்குள்ள. பைக்னால ஈஸி சுட்டுட்டே வரானுங்க. ஒருத்தனை போட்டாச்சு கேஸ். ரெண்டு பேர் போட்டாச்சு கேஸ். இன்னொருத்தர் இருக்கான் அவன். சாவுங்கடா செத்த பையன்களா.
பைக்கை வச்சுக்கிட்டு கார் கிட்ட போதே நீங்கள் செத்த பயிலுங்களா எப்படி கேஸ்? ஐயோ மேலே டேமேஜ் பாருங்க கேஸ், குறைச்சானுங்க கேஸ், ஆஃப் டேமேஜ் குறைச்சானுங்க. அவ்வளோதான் முடிஞ்சு நினைக்க, மறுபடியும் முதல்ல இருந்து ஒரு நினைக்க மிஷினு. டே கொஞ்சம் ரெஸ்ட் விட்டு வாங்கலாம்டா, வந்துட்டே இருக்கீங்க. அவ்வளோதான் கேஸ், ஓடிடு. சாதம் கூட செத்த போயிருங்களா இன்னும் கேஸ்? அடியில் போய்ட்டு வராங்க காருக்குள்ள. ஐயோ டேமேஜ் கேஸ், கார் டேமேஜ், சரியான டேமேஜ். ஐயோ இந்த போலீஸ்கார வேறு ரெடியாக தான் சொல்லிட்டு இருக்கானுங்க சஸ்பெக்ட் நான் ஆஃப் ரோடுன்ட்டு. நான் இல்லைடா சஸ்பெக்ட், அவன் தானே சஸ்பெக்ட். அப்பா ஒரு வழியாக ரோட்டுக்கு வந்தாச்சு ஒரு வழியா. இவங்க தொல்லையும் காணும் பின்னாடி அப்படி தான் நினைக்கிறேன். இங்கே இருக்குது தெரியலையா ஆஃப் ரோடு அடுத்து. இன்றைக்கி இந்த மிஷின் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நல்ல இப்போதைக்கு பைக்கில் வரல, ஹைவேல வந்ததுனால நம்ம தப்பிச்சிட்டோம். நீங்கள் இந்த இருக்குது கேஸ். லொக்கேஷன் இங்கே உள்ள இல்லையா? வந்துட்டானுங்க. எங்கேருந்துடா வாரீங்க? ஐயோ சுடுதாருங்கப்பா, ஸ்பீடாக போ. சோரி முடிஞ்சது கேஸ். இவங்க எல்லாத்தையும் சொர்க்கத்தில் பார்ப்போங்க சிஜே. எப்பாடி தப்பிச்சாச்சு ஓரளவுக்கு. நான் டேமேஜ் ஆகாமல் போகணும். ஆமாம் நீங்கள் ஆஃப் ரோடு இருக்கா? இல்லைல்ல ஸ்ட்ரைட் ரோடு தாமா. கேஸ் என்னாச்சு போகுதுன்னு தெரில. டேமேஜ் வேறு கம்மியாக தான் இருக்குது இன்னும் கார் ஹெல்த்து. அப்பா முடிஞ்சது நினைக்கிறேன் இதோட. எப்பாடி ஒரு வழியாக முடிஞ்சுது. ஓகே கேஸ், நம்மளோட ஊசியோட அடியால் தான் ஃபோன் போட்டிருக்கான். ஊசி வந்து பார்த்தா சேஃபாக கெட் அவுட் ஆகிட்டாங்க கேஸ். செம கேஸ், ஊசி பார்த்தீங்கன்னா சேஃப் ஆகிட்டான். வேறு மிஷின் அவ்வளோ தான் நினைக்க முடிஞ்சது. நீங்கள் இஸ் டிகாய் பேக் டு சைனா. சைனா டவுன் தரங்களா இருக்கட்டா, அவங்க ஏரியாவுக்கு வந்து உங்களை அடிங்க. அவ்வளோதான் கேஸ், இந்த மிஷின் முடிஞ்சது கேஸ். இந்த மிஷின் உங்களுக்கு பிடிச்சா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது, லைக் பண்ணுங்க, ஃபஸ்ட்டில் ஷேர் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சீக்ரெட் பிளேஸ் அண்ட் லொகேஷன்ஸ் வேணும்னா நம்ம சேனல் கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள் கேஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு 10 லைக் வந்தால் போதும் கேஸ், நம்ம இந்த வீடியோ கன்ஃபார்ம் போட்டுடலாம். அது மட்டும் நம்ம சேனலோட டிஸ்கார்ட் லிங்க் அண்ட் இன்ஸ்டாகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காம போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே டாடா பாய். இவங்களோட வந்து வெளியே பெறுவது உங்கள் ஸ்பார்க் பிளே.